வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. அறிவியல், கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 11 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வலுவான பேரிடர் எதிர்ப்பு திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க உலக அளவில் முயற்சிகள் தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நடப்பு ஆண்டிற்கான பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புகளுக்கான சர்வதேச மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ஜெயக்குமார், திரு சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எளிதில் பயிரிடக்கூடிய பழங்கள் மற்றும் பயிர்களை நோக்கி விவசாயத்தை பல்வகைப்படுத்துவது இத்துறையின் வளர்ச்சிக்கு அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.